தமிழ்நாட்டிற்கு வருகிறோம் என்கிற பெருமிதம் ஒரு பக்கம், நிர்வாக திறமைக்கு பெயர் போன தமிழ்நாட்டில் பணியாற்றி நல்ல பெயர் எடுக்க வேண்டுமே என்கிற அச்சம் இன்னொரு பக்கம். மாலையை போடுமா? வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. சைக்கிளை நம்மகிட்ட விட்டுறது. வாங்க வாங்க. இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாருமே சேர்ந்து சினிமாவுக்கு போயிருக்கலாம். ஆமா, என்ன சினிமா? டான்ஸ் டான்ஸ். ஒரு முழத்துக்கு வயிற்ற காட்டிக்கிட்டு எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா, புது கலெக்டர் வரப்போறான்னு சொன்னீங்க. அவ எப்படி? அவ கழுத்துல என்ன போட்டுட்டு இருக்கா? கட்டா பாயில் கட்டி இருந்தாளா? காஞ்சிபுரம் புடவை கட்டி இருந்தாளா? மூக்கு குத்திருக்காளா? மூக்கு கண்ணாடி போட்டிருக்காளா? அடக்கமா வந்தாளா இல்ல அவளும் ஒரு முழத்துக்கு வயத்த காட்டிட்டு வந்தாளா? ரொம்ப முக்கியம். இதெல்லாத்தையும் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ முகத்தை நிமிந்து பார்க்க கூட என்னால முடியும். ஏன் அவ்வளவு அசிங்கமா இருக்காளா? ஏன் என்ன இப்படி உயிரா வாங்குறேன்? நீங்க ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? என்னைக்கும் இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதே. ஏன் கேள்வி கேட்க கூடாது? என்ன மாப்பிள்ள, ஆபீஸுக்கு எடுத்துட்டு போன டிஃபன் பாக்ஸுங்க எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களா? என்னங்க என்ன ஆச்சு ஆபீஸ்ல? ஏன் எல்லாமே தலைகளா நடக்குது இன்னைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்லும் போது ஏதோ இருக்குங்கிற மாதிரி இருக்கு. என்னமோ நடந்திருக்கு. என்ன? ஏமா நச்சு நச்சுன்னு அவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு, புது கலெக்டர் வந்திருக்கா, ஆபீஸ்ல அது சரியில்லை இது சரியில்லை டோஸ் விட்டுருப்பா. இது சகஜம் தானே. இது ஏங்க அப்படியா? ஆமா, கண்ணா பெண்ணானு திட்டினா. ஆளை விடு. திட்டினாளா? எதுக்காக திட்டினா? உங்களையும் திட்டணும், அதுவும் வந்தன்னைக்க. மரியாதையா திட்டினாளா? மரியாதை இல்லாம திட்டினாளா? ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பாளோ? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. அவருக்கு நீங்க எப்படிதான் உத்தியோகம் பார்க்க போறீங்க? அவங்க என்ன திட்டினது உனக்கு அதிர்ச்சியா இருக்கா ஜெயா? இல்லையா பின்ன? ஒரு பொம்பளை கலெக்டர், அதுவும் நேற்று வந்தவ, சரி இன்னைக்கு வந்தவ, உங்களை திட்டுறதுன்னா பெரிய அதிர்ச்சியா இருக்காதா? இதை விட பெரிய அதிர்ச்சி உனக்கு வரும்போது இந்த அதிர்ச்சி ரொம்ப சின்னரா போயிடுமா? என்ன சொல்றீங்க? எல்லாம் நீ சொல்லிக் கொடுத்த இருகோடுகள் தத்துவம் தான். ராமராயா, அடே ராமராயா, உனக்கு சமாச்சாரம் தெரியுமா? எதுடா சப் கலெக்டர் சதாசிவன் டிரான்ஸ்பர் பத்தி சொல்றியா? இதுவாடா நமக்கு முக்கியம். அடே தலபாலா, இங்க வாடா. எது முக்கியம் உனக்கு தெரியலடா. ஆபீஸ்ல யாருக்கு யாரு லவ் லெட்டர் எழுதுறாங்க, யாரு யார ஓரக்கண்ணால பார்த்தாங்க, யாரு யாரோட சினிமாவுக்கு போனாங்க, சோன்சோ 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 கையை பிடிச்சி எடுத்து சோன்சோ சோன்சோ கோவம் வந்துட்டு சோன்சோ சோன்சோ கண்ணத்துல பொழையில அரைஞ்சாங்க. இதனடா முக்கியம் நமக்கு. நீ எதை பத்தி சொல்ற? நீ எல்லாம் ஏன்டா கண்ணாடி போட்டிருக்க? நேத்து விழாவை கவனிச்சியா? நான் கவனிச்சேன். கலெக்டர் ஒரு பொம்பளை, இந்த ஹெட்லாக்கு இப்படியா குடுகுடுன்னு போய் அவங்க கழுத்துல மாலையை போடுவாரு. ஆனா அவருதான் போட்டாரு. இந்த அம்மா இப்படி கழுத்து நீட்டலாம், ஒட்டச்சிவிங்கி மாதிரி இருக்கு நீட்டுறாங்க. நீ என்னடா ஏதோ தவறுதல் வந்து போச்சு, இதை போய் பெருசு பண்றீங்களா? அதான் இல்ல, அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான், அத நான் நோக்கி அப்படின்னா நீ எல்லாம் ஏன்டா 3 குழந்தைய பெற்றிருக்கிற? என்ன அரசாங்க கூட்டம் போட்டுக்கிட்டு? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? நம்ம கலெக்டர்மா இருக்காங்களே, அவங்க குமாரியா இல்ல திருமதியா? பார்த்தா குமாரி மாதிரி தெரியுது, பேசுனா திருமதி மாதிரி தெரியுது. சரி, திருமதியாவே இருக்கட்டும். அப்படின்னா திருவாளர் யாரோ? ஒருவேளை விதவியோ? விதவென்ன எப்படிடா? கழுத்துல தாலி இருக்கு, நான் பார்த்தேன் சார். ஒருவேளை அதுவே ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், அதனாலேயே கழட்டாம இருக்கலாம். இல்லையா சார்? குழந்தை வேற இருக்கு. நீ ரொம்ப ஃபாலோ பண்ற தரப்பா. சார் 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 என்ன அபிப்பிராயப்படுறாருன்னா, இது விஷயமா உங்ககிட்ட கலந்துகிட்டா விவரம் முடியுமே யோசனை பண்றாரு. இல்லையா சார்? ஒருவேளை இது தள்ளி வச்ச கேஸா இருக்குமோ சார்? அறிவு இருக்காடா சார் உங்களுக்கு? கலெக்டர்மா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அவங்கள போய் எந்த மடையிலாவும் தள்ளி வைப்பானா? நீங்க சொல்லுங்க சார். இதான் உங்க டவுட்டா? ஏன் சார் இதுக்கு மேல சார் டவுட்? சார் சார் இன்னொரு டவுட் சார். ஆமா, கல்யாணம் ஆயிருந்தா அவங்களுக்கு எப்படி ஐஏஎஸ்ல இடம் கிடைச்சது? ரூல் இல்லையே. இல்லையே இல்லையே. அவங்க புருஷனோட வாழலைங்கிறத வச்சு கவர்மெண்ட்ல அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அப்படியா? ஆஸ் அ வாழா வெட்டி she is eligible for IAS ன்னு சொல்றீங்களா? சரி சரி, போய் வேலையை பாருங்க. அப்பா சீக்கிரம் இறக்கி விடு. இந்தடா,
இதே வேலையா போச்சு எனக்கு. ஆமா, 10:30 மணிக்கு ஆபீஸ்னா எல்லா கிளாஸும் 10:30 மணிக்கே சீட்ல இருக்கணும். வர்ற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் 3 நாளைக்குள்ள டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். கலெக்டர் அம்மாவை பார்க்கணும். எதுக்குங்க? பார்த்து பேசணும்ப்பா. பத்தீங்க எதுவா இருந்தா உனக்கு என்னய்யா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மாவை கேட்டுக்கிட்டு வர்றேன். உங்களை உள்ள வர சொன்னாங்க. ஆபீஸ் வேலை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயுமே நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அதுக்கு தேவையான உத்தரவுகளை உங்க கையெழுத்துலயே இஷ்யூ பண்ணுங்க. எஸ் மேடம். அண்ட் தென் நெக்ஸ்ட், நம்ம ஜில்லா எல்லையில அரிசி கடத்தல் அதிக அளவுல நடக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஐ see. பார்டர் செக் போஸ்ட்களை அதிகப்படுத்துங்க. சம்பந்தப்பட்ட ஃபைல்களை எனக்கு அனுப்புங்க. You may go now. எஸ் மேடம். Yes? What do you want? நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. இப்ப உங்க காலை தொட்டு கும்பிடுற உரிமையாவது எனக்கு கொடுங்க. எழுந்துருங்க, யாராவது பாத்துட போறாங்க. இங்க உட்காருங்க. இப்ப நீங்க கலெக்டர். நீங்களும் உட்காருங்க. என்னால உட்கார முடியாது. உங்களுக்கு முன்னால கை கட்டி நிற்க வேண்டிய குமாஸ்தானா, பதவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்துதான் ஆகணும். எப்படி இருக்கீங்க? உங்க மனைவி, குழந்தைங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எனக்கு கல்யாணமான விவரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நான் திட்டம் போட்டு உங்களை கைவிட்டதா என் மேல குற்றம் சாட்டுறீங்க. நீங்க என்ன மன்னிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஏன்னா எனக்கு மன்னிப்பே கிடையாது. இருந்தாலும் நடந்து போன விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் டெல்லிக்கு IAS இன்டர்வியூக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பும் போது காசியில கங்கையில குளிக்க போன நீங்க இறந்து போயிட்டதா எங்க அம்மா போய் சொல்லிட்டாங்க. உங்க அம்மா உறவைத்தான் அறுத்தெறிஞ்சிட்டதா நினைச்சேன். உயிருக்கே முடிவு கட்டி இருக்காங்க. நல்ல கற்பனை. ஆனா அத நான் நம்பல. உங்களை எப்படியாவது பாத்திர மாட்டோமாங்கிற நம்பிக்கையோட நான் காசிக்கு ஓடி வந்தேன். நீங்க இருந்த வீட்டுக்கே போனேன். पिताजी, पिताजी, क्या बेटे? तुम्हारे लिए कोई आए हैं? ओ, आइए आइए. आप कौन है? क्या चाहिए? நான் மദ്രാஸ்ல இருந்து வர்றேன். मद्रास? ஆமா. हाँ. இந்த வீட்ல குடியிருந்தாரே ஒரு தமிழ் வாத்தியார், தமிழ் டீச்சர். ओ टीचर. हाँ. அவர் இப்ப எங்க? वो तो ये मकान खाली करके चले गए साहब. வீட்டை காலி பண்ணிட்டே போயிட்டாரா? हाँ हाँ. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? वो तो मैं नहीं जानता साहब. वो बेचारे बहुत अच्छा आदमी थे. उनके बहन मर गई. என்னது? செத்து போயிட்டாரா? அவருடைய மகளா? हाँ हाँ, बहन मर गई, इसलिए मकान खाली करके चले गए. அப்போ அம்மா சொன்னது நிஜம்தானா? எங்க அத்தை இறந்துட்டதா சொன்னது நான் இறந்துட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பண்ணி ஊருக்கு திரும்புற எனக்கு ஊரறிய இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாஷ பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலயும் எப்படி விளையாடி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, பயத்தை கிழிச்சு வெளியே கொண்டாந்துருவேன்னு சொன்னாங்களே உங்க அம்மா, அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா? அவங்க செஞ்ச பாவத்துக்கு உடனே பரிகாரம் கிடைச்சிருச்சு. ஆமா, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஐ எம் வெரி சாரி. எங்க அம்மா சொன்னபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த எங்க அப்பாவும் அம்மா பின்னாலேயே போயிட்டாங்க. இப்ப எனக்கு தோணு என் மனைவியும் 3 குழந்தைகள் தான்.
ஆனா எனக்கு துணை நீங்க கட்டின இந்த தாலியும் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற நம்ம குழந்தையும் தான். There has been a gain in our loss. லாபத்துல நஷ்டம்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நஷ்டத்திலேயும் எனக்கு கிடைச்சிருக்கிற லாபம் உங்க குழந்தைதான். குழந்தைன்னு மட்டும் சொல்றீங்க, அது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது? அத கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வமாவது உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தேன். ஆண் குழந்தைதான். உங்களை ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். என்ன? நம்முடைய இந்த உறவு வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிறது நல்ல பதவியில இருக்கிற உங்களுக்கும் நல்லது, நல்லவன்னு என்ன நம்பிக்கிட்டு இருக்கிற என் குடும்பத்துக்கும் நல்லது. ஏன் இப்படி சொல்றீங்க? பெண்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். I meant my wife. டிரைவர், வண்டியை நிறுத்து. என்னங்க, நீங்க என் கார்ல வாங்க. உங்களை கொண்டு போய் வீட்டுல இறக்கிட்டு போறேன். உங்க சைக்கிள டிரைவரை கொண்டு வர சொல்றேன். பரவாயில்லைங்க, காத்து அடிச்சு முடிச்சிட்டேன். இனிமே புறப்பட வேண்டியது. நீங்க போங்க. இல்ல, உங்களை முந்திக்கிட்டு போக என் மனசு கேட்கல, அதான் சொல்றேன். வாங்க. வாழ்க்கையிலேயே நீங்க என்ன முந்திட்டீங்க, ரோட்ல முந்தினா என்ன? காருக்கும் சைக்கிளுக்கும் இப்பெல்லாம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஒரே ரோட்லயும் கூட ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி வழி இருக்கு. இந்தாங்க, இதையாவது வாங்கிக்கிங்க. என்ன இது? அன்னைக்கு நீங்க எனக்கு மாலை போட்ட போது எடுத்த போட்டோ. அன்னைக்கு மாலைய போட்டா இன்னைக்கு என்ன கொடுக்குறான்? லவ் லெட்டர். போட்டோவை வாங்கிக்கிங்க. இதையே நீங்க வச்சிருக்கீங்க? கல்யாண சமயத்துல மாலையும் கழுத்துமா நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கலையேன்னு எங்க அப்பா சொல்லி சொல்லி வருத்தப்படுவாரு. பல வருஷம் கழிச்சு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்க நழுவி போயிட்டாலும் உங்க நிழல் இப்போ என் கைக்குள்ள, உங்க சாயல் என் பையன் முகத்துல. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? பையன் பேர் என்ன? ஜி ராமு. ஜி ராமு. ஜி ராமு. இந்த ஜிங்கிற இனிஷியல் யார குறிக்குது? அவர் யாரு, எங்க இருக்காருன்னு பையன் கூட அடிக்கடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். காதலாகினே. அடே ராமராயா, டிரைவர், வண்டியை திருப்பிக்கிட்டு இந்த பக்கமா போ. குட் ஈவினிங் ராமு. அம்மா, என்னடா கண்ணா, சாயங்காலத்துல ஓடி ஆடி விளையாடாம ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் அப்பாவோட படம் தான். ஏமா, அப்பா நம்மளை விட்டு போயிட்டு இருந்தாலும் சொல்லிருக்கீங்க. அப்பா எப்படி இருப்பான்னு எனக்கு சொல்லவே இல்லையே. அம்மா, அப்பா இப்படி இருப்பாரம்மா? தப்பு. இப்படியாவது இருப்பாரம்மா? இப்படியே இருக்க மாட்டார். அப்ப இதுவும் தப்பு. என்னம்மா நீங்க அப்பாவை நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல எனக்கு படம் போட தெரியலையா? அப்ப கொஞ்சம் இருந்து வரேன்.
அவர்தான் அப்பாவா? ஐ.ஜி. ராமு. அம்மா அப்பா கட்சிக்கு யாரும் வந்திருக்காங்க தாத்தா. வணக்கம் சார். நான் தான் கோபிநாத், உங்க மருமகன். என்ன சார் ஒரே அடியா மாறி போயிருக்கீங்க? எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நடந்து போன தவறெல்லாம் எனக்கு தெரியாமலேயே நடந்திருக்கு சார். நான் இன்னைக்கு தான் ஜானகி அவங்க குழந்தைய பத்தி, எங்க குழந்தைய பத்தி என் பையனுக்கு குறைஞ்சது 10 வயசாவது இருக்குங்கிற நினைப்பே இல்லாம போயிடுச்சு. ஏதோ சின்ன குழந்தைய பார்க்க வர்ற மாதிரி பொம்மைங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். போயிடுறேன். என் பையனை ஒரே ஒரு தடவை பக்கத்துல நின்று பார்த்துட்டு உடனே போயிடுறேன். ராமு, கம் ஹியர். ராமு, அந்த கோட்டை தாண்டி போகாத. யார் தாத்தா இது? கலெக்டரான உங்க அம்மா முன்னால கைகட்டி நிக்க வேண்டிய குமாஸ்தா. 10க்கும் பிரிவுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இப்போ 10க்கும் 4க்குமே வித்தியாசம் தெரியாம நேரம் தவறி வந்து நிக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போன்னு உன் வாயாலேயே சொல்லு. கமான். வெளியே போங்க சார். கெட் அவுட். சாப்பிடுங்க. நானும் சாப்பிடுறேன்னு உட்கார்ந்து எழுந்திருச்சுங்கன்னா அப்புறம் உடம்பு என்னத்துக்காகும்? ஏன் இப்ப எல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? இன்னைக்கும் அந்த கலெக்டர் உங்களை திட்டினாளா? திட்டல, என் காலில் விழுந்து கும்பிட்டான். முதல்ல நம்ம வீடு தேடி வந்திருக்காரு, அவரை இப்படியா அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறது? தாய காரணம் காட்டி தாரத்தையே கைவிட்டவன் இல்லையா? அதனாலதான் அவன் பெற்ற பிள்ளைய விட்டே அவனை வீட்டை விட்டு விலக்கினான். அதில் என்ன தப்பு? ஜானகி, பழி வாங்குற கட்டை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவனை நான் விட போறதில்லை. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் எப்பவும் துன்பத்திலேயே தவிக்கணும், துயரத்திலேயே துடிக்கணும். அதுதான் இனிமே என் லட்சியம். அதுவே உங்க லட்சியமா இருந்தா உங்க முயற்சிகளை முறியடிக்கிறதே ஏன் லட்சியமா இருக்கும்? ஜானகி, நான் தான் உன்னை கலெக்டர் ஆக்குறேன். நான் தான் மறுபடியும் உங்களை மனிதனாக்க போறேன். நன்றி மறந்து பேசுற நீ. வெறிபிடிச்சு பேசுறீங்க நீங்க. கட்டின கணவரை கண்கலங்க அடிக்கிறத கைமாறா கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கலெக்டரா வந்திருக்க மாட்டேன். கலெக்டரா வந்திருக்கவே மாட்டேன். என்னடா அது? ஓஹோ, உங்க அப்பா அவசர சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கானா? ஏதோ விசேஷம் இருக்கு போல இருக்கு. ஏதோ புறப்பட்டேன். என்னடாப்பா பாபு, ஆபீஸ் விஷயத்து கூட குழந்தைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? என்னடா விஷயம்? ஆபீஸ் விஷயம் தான்டா. டே ராமராயா, காதை கொண்டா. நம்ம ஆபீஸ் கதாநாயகன் கதாநாயகி காதல் விஷயம் தெரியுமா உனக்கு? கண்டேன் சீரியங்கிற மாதிரி கரெக்டா சொல்றா. யார் யாரும்? கரெக்டர் பாவு எல்லாருக்கும். நாம வம்பு பேச விஷயம் கிடைச்சு போச்சு. மேல சொல்லு.
வர வர விவகாரம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு தெரியுமா? நானே என் கண்ணால பார்த்தேன். கலெக்டர்மா காரை விட்டு இறங்கணும்னு லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறான். லவ் லெட்டரே வா இருடா, அது அசிங்கமா தான் இருக்கு. ஏண்டாப்பா அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்? இன் கண்டினியூவேஷன் அவர் டெலிபோன் கன்வர்சேஷன் டேட்டட் so and so. I am pained to note the considerable delay at your end, but please to confirm, ratify and sanction our secret but sublime love. கலெக்டர்மா ரொம்ப நல்லா இங்கிலீஷ் எழுதுறா. ஆமா, இந்த கடுதாசியில இருக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷுவலைசேஷன் தான். அதான் சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னால வந்துட்டு போகுதே, குறுக்க எடுக்குமா? இந்த கலெக்டர்மா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாளா? எங்கேயோ பஞ்சாப்ல இருந்தாங்களா? தனபாலா, நம்ம கலெக்டர்மா ஹெக்லாருக்கு காதல் விவகாரத்தை பத்தி டீட்டெயிலா உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. நம்ம கலெக்டர்மா இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்தாங்களாம். அங்க ஒரு பஞ்சாபிய கல்யாணம் பண்ணிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டாளாம். விவாகரத்தை வா. ஐயோ பாவம், அவங்க மாஜி ஹஸ்பண்ட் பேரு என்ன? அறிவு இருக்காடா உனக்கு? பஞ்சாப்ல பிறந்தவன் பஞ்சாபுக்கே செய்யறதா இருக்கும். பலதேவ் சிங்னு இருக்கும். பாபு, உனக்கு விஷயம் தெரியுமா? கலெக்டர்மா ஹெக்லாருக்கு டூயட் கூட பாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது? நானே லவ் லெட்டர் வரைக்கும் தான் பாத்திருக்கேன், நீ டூயட் வரைக்கும் பாத்துட்டியா? ஆமா, என்ன பாட்டு பாடி இருப்பாங்கன்னு சொல்லு பாக்கலாம். மிஞ்சி மிஞ்சி என்ன பாடி இருக்க போறான்? குமாரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். அந்த அம்மா பாடகை கேட்டிருப்பாங்க. அதேதான். பாத்தியாடா அவங்க காதல் எப்படி மலமள மலமளமளன்னு வளர்ந்துருச்சு. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கோயில்ல? வெள்ளிக்கிழமை அத்தை. இல்ல, இன்னைக்கு நம்ம கல்யாண நாளாச்சே, அதனாலதான் இவ்வளவு கூட்டமோன்னு நினைச்சேன். கோவில்ல வந்து என்ன தமாஷா? காசி விஸ்வநாதர் சிரிக்க போற. ஆமா, காசி விஸ்வநாதர் சன்னதியா இது? சுவாமி பேருக்கா? இல்ல, அவர் பேருக்கு. பேரு கோபிநாத். நட்சத்திரம் புனர்பூசம். நகருங்க நகருங்க. வழிவிடுங்க வழிவிடுங்க. வழி வழி வழி. தள்ளு அப்படி தள்ளு. பிடிங்க வரேன். நகருங்க நகருங்க. வழிவிடுங்க வழிவிடுங்க. வழிவிடுங்க வழிவிடுங்க. நகருங்க. வழிவிடுங்க வழிவிடு. வழிவிடு. வழி வழி வழி. தள்ளுமா தள்ளுமா அப்படி. வாங்க வாங்க வாங்க. எங்க யார் இது? இதுதான் கலெக்டர். ஓஹோ, கலெக்டரா இருந்தா அது ஆபீஸ்ல. இங்க என்ன இவளுக்கு மட்டும் என்ன தனி மரியாதை? நாம எல்லாம் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம். கையில வாங்கின அர்த்தல தட்டே திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாரே குறுக்கலையா? அபச்சோக்கனம் பிடிச்ச மாதிரி. உங்க பேருக்கு தானே அர்ச்சனை? இல்ல, என் பையன் பேரு. அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பையன் பேரு? அம்மா, பையனுக்கு என்ன பேரு, என்ன நட்சத்திரம்? கோபிநாத் புனர்பூசம். நட்சத்திரே மிதனராசோ ஜாதஸ்யாஹ கோபிநாத் நாமதேயஸ்யாஹ அத்யஜமானஸ்ய சஹ குடும்பானாம். அந்த கலெக்டரமா போட்டோம், அப்புறம் நாம அர்ச்சனை பண்ணிட்டு. அவசியம் இல்லை ஜியா, சகல மரியாதைகளோட என் பேருக்கே இங்க அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ. நல்லா வந்தா கடவுளுக்கும் நமக்கும் மத்தியில கலெக்டர் கோவில் நந்தி மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். விரூபாட்சாய நமஹ, ஓம் கவர்த்தனே நமஹ, ஓம் நீல. ஓ, வாங்க வாங்க. நீங்க தான் கலெக்டரா? இப்ப நான் கிட்ட பாக்குறேன். போட்டோம். நான் யார் தெரியுமா? ஹெட்லாக்குடைய வைஃப். தெரியும், கோயில்ல பார்த்தேன். அத பத்தி தான் கேட்க வந்தேன். கடவுள் சன்னிதானத்துல கலெக்டரா இருந்தா குமஸ்தாவா இருந்தா? ஓ, அத சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் எத்தனையோ ஆம்பளை கலெக்டர் கிட்ட எல்லாம் வேலை பார்த்திருக்காரு. அப்பெல்லாம் எவ்வளவு கலகலப்போட வீட்டுக்கு திரும்பி வருவார் தெரியுமா? கையில மல்லிகை போட. அச்சா, இப்ப அந்த கலகலப்பையும் காணும், கையில மல்லிகை பூயும் காணும். அப்படி என்ன குத்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க அவர் வேலையில? அவரோட உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? அச்சா, என்ன இது எதுக்கு எடுத்தாலும் அச்சா அச்சான்னுகிட்டு? அடுப்பாங்கரையில இருக்க வேண்டியவள ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆம்பளைங்களை பொட்ட அதிகாரம் பண்ணாம இருக்க முடியல. உத்தரவு இல்லாம உள்ள வந்துட்டாங்க. எவ்வளவு தடுத்து பார்த்தேன், அவங்க கேட்கல. யார் இந்த அம்மா? ஏன் வந்து வீணா கலட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? நான் போலீஸை கூப்பிடுறேன். I shall send her out. போற வழிய. நீ போய் காஃபி கொண்ட. மேடம், this is. நீங்களும் போற.
திட்டி முடிச்சாச்சா? இவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் திட்டுங்க. என்ன? எனக்கு வேற ஒண்ணு இல்ல. ஒரு ஆம்பளை கலெக்டரா இருந்தா எங்க வீட்டுக்காரர் என்ன வேணும்னாலும் திட்டட்டும், என்னால பொறுத்துக்க முடியும். அதுவே ஒரு பொம்பளை கலெக்டரா இருந்துகிட்டு அவரை திட்டுறத என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. அதான் நேரா வந்து கேட்டுட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. அழாதேம்மா. பெண்ணோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடியும். இன்னில இருந்து உங்க வீட்டுக்காரர் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போதுமா? அடுத்தபடியாக பெண்கள் கலந்து கொள்ளும் மியூசிக்கல் சேர். நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா. நல்ல நல்ல பாட்டு சொல்ல சொல்ல கேட்டு துள்ளி துள்ளி ஓடுவது பெண்கள் விளையாட்டு. நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா. நல்ல நல்ல பாட்டு சொல்ல சொல்ல கேட்டு துள்ளி துள்ளி ஓடுவது பெண்கள் விளையாட்டு. நான் ஒரு குமாஸ்தா. அறிவு போட்டியில் அன்று அந்த அவ்வை பாட்டிதான் வென்றாள். அழகு போட்டியில் இன்று எங்கள் அத்த பாட்டியும் நின்றாள். நிலவை போலவே பெண்கள் என்று புலவர் பாடினார் அன்று. அந்த நிலவை அளந்தவன் இன்று பெண்கள் நெஞ்சை அளப்பது என்று. பானை சட்டி கைப்பிடித்து பிள்ளை குட்டி பெற்றெடுத்து பூனை போல அடங்கி நின்ற பெண்மையே இன்று ஆணினத்தை ஆட்டி வைப்பதுண்மையே. நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா. காவியத்தில் போட்டி கண்டோம் அந்த நாள், காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்த நாள். காவியத்தில் போட்டி கண்டோம் அந்த நாள், காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்த நாள். கற்பினோடு காதல் வைத்த போட்டியில் பதில் காலம் கூட சொல்லவில்லை ஏட்டினில். ஒருவருக்கொருவர் குறைந்தவர் அல்ல, இவளுக்கு அவளே மேல் என்று சொல்ல. அன்று போல இன்று கூட இருவருண்டு போட்டி போட கண்ணகியா மாதவியா வெல்வது என்ற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது? நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா. நல்ல நல்ல பாட்டு சொல்ல சொல்ல கேட்டு துள்ளி துள்ளி ஓடுவது பெண்கள் விளையாட்டு. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க கலெக்டர், உங்களை நான் ஜெயிச்சுதான் இருக்க கூடாது. உட்காருங்க. இல்ல, உங்களை நான் ஜெயிக்க கூடாது. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. முதல் பரிசை கலெக்டர் அவர்களும் ஹெட்லார் கோபிநாத் அவர்களின் மனைவியும்
இருவருமே பகிர்ந்து கொள்கிறார்கள். To print papers, the concerned file. Yours. என்னடா கலெக்டர் அம்மா கையோட கூட்டு வர சொன்னாங்க. கை வேலை இருக்குல்ல, அதே வேலையை தாங்க கூட்டு வர சொன்னாங்க. கரெக்டம்மா. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கங்க கலெக்டர்மா. ஓஹோ, இவ்வளவு பெரிய ஃபைலுக்கு மூல காரணமா இருக்கிற குழந்தை இதுதானா? ஆமா. பையன் பேரு பூபா, என் பேரு பாபு. ஏய் கலெக்டர்மாவுக்கு வணக்கம் சொல்லு. அடே இப்பதாண்டா வந்திருக்காங்க, அதுக்குள்ள ஊரை விட்டு போக சொல்ற. இன்னும் 2 வருஷத்துக்கு அவங்கள ஊரை விட்டு மாத்த மாட்டாங்க. நம்ம கலெக்டர்மாடா, வணக்கம் சொல்லு பாப்போம். ஏன் மிஸ்டர், தினம் ஆபீஸ்க்கு வரும்போது குழந்தைய கூட்டிட்டு வந்துறீங்களாமே? இருக்கு, தூக்கிட்டு வர்ற. இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிட்டு வராங்களா? அவங்களுக்கு சம்சாரம் இருக்கிறாங்க, எனக்கு அவ இல்ல, மாமியாரும் இல்ல. ஐ ஆம் a widower. சொந்தம் பந்தம் இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இது இடம் இல்ல. இவங்க சீட்டுக்கு வந்த லெட்டர் உங்க குழந்தை கிழிச்சிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அது வந்துங்க, அந்த லெட்டருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியாம 1 வாரமா கடந்து தவிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுங்களா இந்த பொண்ணு. ஆனா என் பையன் ஒரே நொடியில நடவடிக்கை எடுத்துட்டான். உச்சாலிப்ப விளையாடுறான். மேடம், நாளையில இருந்து குழந்தைய ஆபீஸ் கொண்டு வரக்கூடாது. தயவு செய்து உத்தரவு போடுங்க, இல்லன்னா ஆபீஸ்ல வேலையே நடக்காதுங்க. நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. எனக்கு வேலை இருக்குங்க. மிஸ்டர், பட்டு மாமி எல்லாம் கலெக்டர் ஆகலாம், ஆனா கலெக்டர் எல்லாம் பட்டு மாமி ஆகக்கூடாது, புரியுதா? நீ சீக்கிரமா ஓடு, செக்ஷனுக்கு ஓடி போய் எல்லா கிளாஸோட ஓடு. இவருக்கான இதெல்லாம் இருக்கணுங்க. மிஸ்டர் பாபு, நாளையில இருந்து குழந்தைய ஆபீஸுக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த உத்தரவோட இவ்வளவு நாளா இழுத்துக்கிட்டு இருந்த இந்த ஃபைல இப்போ க்ளோஸ் பண்ண போறேன். நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வரல, கோர்ட்டுக்கு போறேன். மன்னிக்கணும், ஹைகோர்ட்ல ரிட்டு போடுவேன். நீங்க ஹைகோர்ட்டுக்கு வந்தீங்க, மன்னிக்கணும், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். ஒரு கை பாத்துருவேன். அங்கேயும் வந்தீங்க, மன்னிக்கணும், கடைசி வரைக்கும் பாத்துருவேன். பிரதம மந்திரி வரைக்கும் போயிடுவேன். அந்தம்மா ஒரு பொம்பளை, அவங்களுக்காவது என் கஷ்டம் புரியாம போயிடுமா? அடாடாடா, என்ன சார் உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு? கருணை காட்டுங்க. 7 மாசம் சுமந்து பெற்றது, ஆயுத கேஸ், அதனாலதான் 7 மாசம். போங்க சார், போங்க. சீட்டுக்கா கோர்ட்டுக்கா? போய் வேலையை பாருங்க சார். அப்பா, 1 வருஷத்துக்கு இழுக்கலாம். ஏய் பூவா, தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? இது எங்க இருந்து அடுத்த? சின்ன புத்தி. ஏய் கமரா, ஏய் கமராயா, ஏமா சோபா, எல்லாரும் வாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வெறும் வாயத்தான மென்னுகிட்டு இருந்தோம், அவளே கிடைச்சிருக்கடா. வாங்கடா, வெண்ணுக்கடா. என்ன என் பையன் இருக்கிறானே, அப்பருக்கு தப்பாவ பிறந்திருக்கிறான். நம்ம எல்லாம் இது நாள் வரைக்கும் கலெக்டர் அம்மாவை பத்தியும் ஹெச்ஆர்க்க பத்தியும் பேசிட்டு தானே இருந்தோம். என் புள்ள என்ன வேலை பண்ணா தெரியுமா? இது கலெக்டர் அம்மா ரூம்ல இருந்து தடையத்தையே புடிச்சு கொண்டாந்துட்டா. இங்க பாருங்கடா, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? காதலாகினே. அதத்தானடா நானும் சொல்றேன். அதான் இல்ல. ஆமா கருத, மேடையில மாலை போடுறதும், வீச்சில லெட்டர் கொடுக்கறதும், ஆபீஸ்ல வேலையை விட்டுட்டு போட்டோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதும் கழுத ஒண்ணும் சரியில்லப்பா. இது ரொம்ப சரி. சோடா புட்டி போய் உட்கார்ந்து வேலை செய்ய போறாரு. வேலை செஞ்சா இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இது கிடைக்குமா? ஆமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? முத்தி போச்சுன்னு அர்த்தம். முத்த விடப்படாதரா. என்ன செய்யலாம்? பெருசு பண்ணுவோம். எப்படி? நம்மால முடிஞ்சது போட்டு குழப்புவோமே. இன்னைக்கு வரலட்சுமி நோம்புடா கண்ணா. 10 நிமிஷத்துல பூஜை முடிஞ்சிடும், அப்புறம் தட்டு போடுறேன். ஜெயா, ஜெயா, உனக்கு போன் வந்திருக்கு. போனா? எனக்கா? இதோ வந்துட்டேன்.
ஆபீஸ்ல இருந்து அவர் போன் பண்ணாரா? உடம்பு சரியில்லையே என்ன? ஜமுனா, உங்க வீட்டுல வரலட்சுமி நோம்பு முடிஞ்சு போச்சா? இல்ல ஜெயா, இனிமேதான். ஹலோ, யார் பேசுறது? செட்டிலாருக்குடைய சம்சாரமா? ஐயோ பாவம். மிஸ்டர், நீங்க யார் பேசுறது? அம்மா, உங்க சுகதுக்கத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. நாங்க மொத்தம் 3 பேர். சரி, விஷயத்தை சொல்லுங்க. அம்மா அம்மா, விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாலே உங்க மனசை கல்லாக்கிக்குங்கோ. ஐயோ பாவம். அம்மா, உங்க வீட்டுக்காரங்க இந்த ஊர் கலெக்டர் அம்மா ஆதரிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்றோம், புரியலையா? ஐயோ பாவம். அது மட்டுமா, அடிக்கடி சந்திப்பு வேற நடக்குது. கலெக்டர் ரூம்ல மாத்திரம் இல்ல, கலெக்டர் வீட்லயும். அவங்க 2 பேரும் காதல் கடிதம் பரிமாறிக்கிற அளவுக்கு முன்னேறிட்டாங்க. ஐயோ பாவம். ஏண்டா ராமராயா, இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? ஹெக்டா குடும்பம் படு நாசமா போகும். சிச்சி, அந்த குடும்பம் நாசாக விடலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னது அந்த பக்கம் சத்தத்தே வேணா வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மூட்டி விட்டு இருக்கோம், நம்புவாங்கல்ல? இதுக்கு மேல என்னடா, இப்பதானே டைம் பாமே வச்சிருக்கோம், அது வெடிக்கிறதுக்கு டைம் வேண்டாமா? சரி சரி, கொஞ்ச நேரம் ஆபீஸ் வேலையும் பாப்போம். பாப்போம். இதெல்லாம் எடை ஒரு ஜாலி தானே. மிஸ்டர் கோபிநாத், உங்களுக்கு ஏதோ கஷ்டகாலம் தான் ஆரம்பிச்சு. பையில தொலைச்சிட்டேன்னு சின்ன பொண்ணு மாதிரி வந்து சொல்றீங்களே, அந்த பைல் தொலைஞ்சா கவர்மெண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ரகசியமா பாதுகாக்க வேண்டிய பை. நீங்களே கவனமா டீல் பண்ணுங்கிறதுக்காகத்தானே உங்ககிட்ட நானே பர்சனலா கொடுத்தேன். அப்படி எங்க சார் அந்த பை போயிடும்? பையில படிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு போன ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அதை ஆபீஸ்ல திருப்பி கொண்டு வந்து வச்ச கவனமும் இருக்கு. அப்போ ஆபீஸ்லயும் இல்ல, வீட்லயும் இல்ல. கலெக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ற தவிர வேற வழியே வேண்டாம் சார், நான் மறுபடியும் தேடி பார்க்கிறேன். நீங்க என்ன செய்வீங்களோ அதை பத்தி அக்கறை இல்லை. அந்த பையனை கண்டுபிடிச்சே தீரணும். உங்களுக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் தரேன். யூ கேன் கோ. காலை இருக்கிற இருப்புல கண்ணால பாக்குறதே பாதிக்கு மேல நம்ப கூடாது. காதால கேட்டது நம்பலாமா? யாராவது விளையாட்டுக்காக போன் பண்ணிருப்பாங்கம்மா. விளையாட்டா தான் பையங்க ஓடான கல்லால் அடிக்கிறாங்க. ஆனா அது விளையாட்டா சாகிறது இல்லப்பா, நிஜமாவே செத்து போகுது. குழப்பத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக யாராவது விரோதிங்க அப்படி செஞ்சிருக்கலாமா இல்லையா? அவருக்கு ஏதுப்பா விரோதிகள்? அவர்தான் ரொம்ப நல்லவராச்சு. நல்லவருங்கிறத நீ நம்புறே இல்லையா? அப்புறம் மண்டை போட்டு உடைச்சுக்கிற, அதோட விட. வாங்க உட்காருங்க. பிளீஸ் ஸ்பீக்னு நீங்க காகிதத்துல எழுதி கட்டளையிட்டு தான் உங்க கூட நான் பேச வேண்டியதா இருக்கு. விதியோட விளையாட்ட பாத்தீங்களா? That's all right. About the file. எஸ் மேடம். முக்கியமான அந்த ஃபைல தொலைச்சிட்ட ஒரு குத்தவாளியா இப்ப உங்க முன்னால நான் நிக்கிறேன். ஒரு பொருளை உங்ககிட்ட ஒப்படைச்சா அத கடைசி வரைக்கும் கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஐ எம் சாரி மேடம். எங்க எல்லாமோ தேடி பார்த்தேன், அந்த ஃபைல காணோம். நல்லா தேடி பார்த்தீங்களா? எனக்கு சொந்தமான, பிரியமான, பிடித்தமான பொருள் ஒண்ணு தொலைஞ்சு போயிருந்தா அதை எப்படி தேடுவானோ அப்படியெல்லாம் தேடி இருக்கிறேன். அந்த ஃபைல் கிடைக்கல. அலைக்கடலுக்கு அப்பால கொண்டு போகப்பட்ட ஜானகியை கூட தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ எம் ரெஃபரிங் டு ஜானகி ஆஃப் ராமாயணம். அக்கறையா தேடி பார்த்திருந்தா கிடைக்காமலா போயிருக்கும். டோன்ட் டவுட் மை சின்சிரிட்டி. நான் அக்கறையோட தான் தேடி பார்த்தேன். செத்து போயாச்சுன்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்ட பிறகுதான்